தப்பு. ஒரு அதிசயம் 3 தடவை நடந்துச்சுதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீயே சொல்லு, அந்த பொண்ணு எனக்கு வைஃப் வர முடியுமா? அவளுக்கு என்னப்பா, கியூட்டா இருக்கா, நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஹோம்லியா இருக்கா, நல்ல ஃபேமிலியாவும் இருக்கா. இதுக்கு மேல என்ன வேணும்? ஆனா படிப்பு, அம்மாவோட ஆசை என்ன? மது விட நல்லா படிச்ச பொண்ணா நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் தானே. அம்மா வேற சவால் விட்டு வந்திருக்காங்கல்ல. ஆனா இவங்க +2 ஃபெயில், 8 தடவை கோட் அடிச்சிருக்காங்க. இப்ப கூட நான் தான் அவங்களுக்கு தைரியம் சொல்லிட்டு வரேன். இவங்களை எப்படா நான் லவ் பண்ண முடியும்? இதுதான் நான் லவ் பண்ற பொண்ணுன்னு எப்படா அம்மா கிட்ட கூட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க முடியும்? நீயே சொல்லு. சாமிகிட்ட நான் என்ன வேண்டிக்கிட்ட? எனக்கு பொண்ணு கொடுன்னா. அம்மா சபதம் போட்டிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொண்ணை காட்டு தானே வேண்டிக்கிட்டேன். ஆனா சாமி இந்த பொண்ணுல அடையாளம் காட்டுது. இது நான் அம்மாவுக்கு செய்யற துரோகம் இல்லையா? நீயே சொல்லு. சாமியே சொல்லிருக்குன்னா அதுல ஒரு அர்த்தம் இல்லாமையா இருக்கும்? இதுல என்னடா அர்த்தம் இருக்க முடியும்? சாமியை விட எங்க அம்மா தான் எனக்கு முக்கியம், உனக்கு தெரியும்ல. ஆனா சாமி எனக்குன்னு இந்த பொண்ணெல்லாம் காட்டியிருக்கு. இது சாமி எனக்கு கொடுத்த வரம்னு எடுத்துக்க முடியுமா, இல்ல தண்டனை எடுத்துக்கணுமா? ரைட்டு தான், கரெக்டான லாஜிக் சொல்லி தான் லாக் பண்ற. டெலிகேட்டான பொசிஷன் தான் எனக்கு தெரியுது. ஆனா இது சாமி விஷயமாச்சே. என்னை விட நீ தானே சாமியை ரொம்ப நம்புற. அதுக்காக அம்மா விட்டு கொடுக்க முடியுமா? அம்மாவுடைய கண்டிஷன் மது விட பொண்ணு அதிகம் படிச்சிருக்கணும்னு. இவங்க அது பக்கத்துல கூட வரல, நிச்சயம் ஏத்துக்க மாட்டாங்க. பாருப்பா, நீ அம்மா அம்மான்னு 1000 வாட்டி கத்தினாலும் அம்மாவை விட சாமி தான் பவர்ஃபுல் உனக்கே தெரியும். இது ஆண்டவன் போட்டு முடிச்சு வேணான்னு உன்னால சொல்ல முடியுமா? சொல்லித்தான் ஆகணும். என்னால் இது ஏத்துக்க முடியாது, சரிப்பட்டு வராது. அம்மாவுடைய ஆசையை மீறி என்னால் எதுவும் பண்ண முடியாது. அம்மனே வந்து அடையாளம் காட்டினாலும் சரி, எங்க அம்மா சொல்ற பொண்ணை தான் நான் கட்டிப்பேன். அதை மீறி என்னால் எதுவும் பண்ண முடியாது. தமிழே, எப்பா அந்த சாமி எவ்வளவு கஷ்டப்பட்டு 3 தடவை அந்த பொண்ணை உன் கண்ணில் காட்டுச்சு. வேகாத வெயில்ல ரெயின்லாம் வர வச்சிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணப்பா. வேணாண்டா, 1000 தடவை மழை வந்தாலும் பரவாயில்ல, எங்க அம்மா மீறி என்னால் எதுவும் பண்ண முடியாது. வேண்டாம். இதுக்கு உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கலாம். ஏன்பா எவ்வளவு பெரிய அதிசயம் நடந்திருக்கு, நீ என்னடானா ஜஸ்ட் லைக் தட் தூக்கி போட்டு போலான்ற? எனக்கு வேற வழியே இல்லடா. ஒண்ணு பண்ணலாம். உனக்கு லெஃப்ட் சைட்ல சாமி, ரைட் சைட்ல அம்மா, எந்த பக்கம் போறதுன்னு உனக்கே டிசைட் பண்ண முடியல. அவ்வளவுதானே? சாமி தானே தானா வந்து வரம் கொடுத்துச்சு, அந்த சாமி கிட்டே கேட்டுருவோம். என்ன சொல்ற? சாமி கிட்ட போய் ஆர்கியூ பண்ணுவோம்ப்பா. டியர் சாமி, 1 வாங்கினா 1 இலவசம் ஆஃபர்ல வர மாதிரி பொன்னியும் மழையும் சேர்த்து தந்தீங்க. ஆனா பொடி எழுத்துல பொண்ணுக்கு படிப்பு கிடையாதுங்கிற இந்த வாக்கியத்தை யாருமே நாங்க படிக்கல. ஏன் இந்த கொலவெறி? இதா நியாயமா? நான் அன்பை கேட்டா அம்பால இப்படி அடிக்கிறியே, ப்ளீஸ் தீர்ப்பை மாத்தி சொல்லுன்னு கேப்போம். சாமி மாத்திக்குமாடா? தமிழே, தோத்த கேஸா இருந்தாலும் சரி, ஜெயிச்ச கேஸா இருந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் அப்பீல் பண்றது நம்மளோட உரிமை. இது சாமி விஷயத்திலும் பொருந்தும். அள்ளி கொடுத்தது அப்படியே லெஃப்ட் கையால தள்ளி விடாம ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்க சொல்ற. நீ என்ன சொல்ற? ஆமாண்டா, தெய்வ காரியம் சொல்லாம புலம் உதறக்கூடாது. வா நம்ம கோயிலுக்கு போலாம். தமிழே, துணி மாதிரி வந்துடுறேன். மா, பொம்பளை பிள்ளைனா இப்படிதாம்மா இருக்கணும். ரொம்ப சந்தோஷமா. என்னக்கா சொல்றீங்க? வயசானவங்க, கண்ணு தெரியாதவங்க, இவங்களையும் கையை பிடிச்சு கோயிலுக்கு கூட்டு வந்திருக்க. கண்ணு தெரியாத பெரியவங்களை பாத்துக்கிட்டா கோடி புண்ணியம். நீ நல்லா இருக்கணுமா. யாரடி அவ? யார கண்ணு தெரியாதவன்னு சொல்லிட்டு போறா? உன்னதான் பாட்டி, பின்ன கோயிலுக்குள்ள கூலிங் கிளாஸ் போட்டு நடந்தா அப்படிதான் நினைப்பாங்க. என்னையா சொன்னா? அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் பாரு. ஐயோ பாட்டி பாட்டி, முன்னாடி போறது சொக்கலிங்கம். அவரே ஸ்கூலுக்கு மட்டும் வாத்தியார் இல்ல, நமக்கும் சேர்த்துதான். நீ சண்டை போட்ட அப்புறம் இங்கேயே உன்னை முட்டி போட்டு நிக்க வச்சிருவாரு. அந்த கூலிங் கிளாஸ் கூட கூடு. இந்தா வா போலாம். யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கே அர்ச்சனை பண்ணிடுங்க. இல்ல வாசுகி, என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு தான் இன்னைக்கு வெளியில வந்தோம். இன்னைக்கு அவளுடைய நாள். அர்ச்சனையை அவ பேருக்கு தான் பண்ணணும். சுவாமி சொல்லுங்க. என் மூத்த பொண்ணு பேரு சரஸ்வதி, அஸ்வினி நட்சத்திரம். அர்ச்சனைய அவ பேருக்கே பண்ணிடுங்க. சரி. சரஸ்வதி நாமதேயஸ்ய அஸ்வினி நக்ஷத்ராணாம் மேஷராஸ்யாம் ஜாதஸ்ய சக குடும்பானாம் தைரிய வீரியம்
அந்த சாமி தான் உங்க அப்பனுக்கு நல்ல புத்தியை கொடுத்துருக்கு சரஸ்வதி. நல்லபடியா சாமி கும்பிட்டுக்க. ஒரு வழியா என் பொண்ணு +2 பாஸ் ஆயிடுவா, நல்ல வாழ்க்கை வாழ்ந்துடுவா. நன்றி சாமி. என் பொண்ணுக்கு படிப்பை கொடுத்து அவங்க அப்பா மனசை மாத்திட்ட. இது நிரந்தரமா இருக்க நீதான் அருள் புரியணும் சாமி. நான் பண்றது தப்புதான், ஆனா நீதான் என்ன காப்பாத்தணும் சாமி. எங்க அப்பாவை இதே மாதிரி அன்பான அப்பாவா நீதான் வச்சிருக்கணும் சாமி. சாரிப்பா. அப்பா, போலாமா? சரி வாமா. ரொம்ப தேங்க்ஸ். முதல்ல எந்த பக்கம்ப்பா? அம்மன் சன்னதி அந்த பக்கம். தமிழே தமிழே, ஆ நல்லா யோசிச்சு சொல்லு. என்ன யோசிக்கணும்? இதே சாமி தான் உனக்கு அருள்வாக்கு சொல்லுச்சா? சரஸ்வதி என்னடா சந்தேகம்? எத்தனை வாட்டி நான் சொல்றது? இதே அம்மன் தான். அங்க போலாம் வா. அப்போ வா போலாம். வாடா. என்ன இன்னைக்கு கும்பல் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்கு. ஏன்பா இன்னும் சுத்தி முத்தி பாக்குற? நல்லா யோசிச்சு சொல்லு. இந்த சாமி தான் அருள்வாக்கு சொல்லுச்சா? ஆமாண்டா, இதே சாமி தான். அன்னைக்கு எந்த இடத்துல என்ன பொசிஷன்ல நின்ன? எதுக்குடா கேக்குற? அன்னைக்கு செஞ்ச மாதிரியே இன்னைக்கும் செய்யணும். அன்னைக்கு எப்படி நின்னியோ அதே மாதிரி நின்னா தான் அன்னைக்கு பேசுன மாதிரி சாமி உங்ககிட்ட பேசும். அன்னைக்கு நீ என் கூடவே இல்லை, அதுக்கு நான் சொல்றேன். ஆமால்ல? பரவாயில்லப்பா, நான் போய் ஒழிஞ்சிக்கிறேன். சாமி என்ன சொல்லுதோ அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட டிரான்ஸ்லேட் பண்ணு, ஓகேவா? நான் போறேன். கமான், ஸ்டார்ட் ப்ரேயிங். ஏப்பா, சாமி எங்க இருக்கு? நீ என்ன அங்க இங்க பாக்குற? அது இல்லடா, அன்னைக்கு நான் சத்தமா வாய் விட்டு சாமி கும்பிட்டேன். இன்னைக்கும் அந்த மாதிரி கும்பிடணும் இல்லையா? அதான் அக்கம் பக்கத்தில் யாராச்சும் இருக்காங்களான்னு செக் பண்ணிக்கிட்டேன். அப்போ ஓகே ஓகே, கேரியான் கேரியான். அம்மா, ஏன் இப்படி பண்ண? அன்னைக்கு நீ வரம் கொடுத்துப்பா நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன்னு உனக்கே நல்லா தெரியும். நல்லா படித்த பொண்ணை எனக்கு காட்டுவேன்னு பார்த்தேன். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாங்க. எங்கள் அம்மா ஆசைப்பட்டபடியே நல்ல படித்த பொண்ணா நீ எனக்கு காட்டுவேன்னு பார்த்தேன். ஆனால் நீ ஒரு படிக்காத பொண்ணா, அதுவும் +2 கூட தாண்டாத ஒரு பொண்ணான்னு எனக்கு காட்டியிருக்கியே. இது என்ன நியாயம் சொல்லு? திரும்பவும் அம்மன் கிட்ட வேண்டுதலா? என்னவா இருக்கும்? எங்கள் அம்மாவுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். அவங்க விட்ட சவால் ரொம்ப முக்கியம். அவங்களுடைய சபதத்தில் கண்டிப்பாக அவங்க ஜெயிக்கணுமா? தயவு செஞ்சு சொல்லு, எதுக்கு இந்த சரஸ்வதி என் கண்ணில் காட்டின? இந்த சரஸ்வதி தான் நான் கட்டிக்க போகிற பொண்ணா? சொல்லு சாமி, ப்ளீஸ். என்னடா கையில பூ விழுந்திருக்கு? தமிழ், இது அதிசயம், அற்புதம். அந்த சாமி என் கண்ணு முன்னாடியே ஒரு அற்புதத்தை நடத்தி இருக்கு. உன் கையில பூவை போட்டு உன் கேள்விக்கு பதில் சொல்லிடுச்சுப்பா, பதில் சொல்லிடுச்சு. என்னடா சொல்ற? ஏன்பா, நீ சாமி கிட்ட என்ன கேட்ட?
சரஸ்வதி தான் நான் கட்டிக்க போற பொண்ணான்னு கேட்டியில? சாமி உன் கையில பூவை போட்டிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? முட்டாள் முட்டாள், சரஸ்வதி தான் நீ கட்டிக்க போற பொண்ணுன்னு சாமியே சொல்லிருச்சுன்னு அர்த்தம். என்னடா சாமி கடைசியில் இப்படி பண்ணிருச்சு? எப்படிப்பா பண்ணிருக்கு? நல்லதானே பண்ணிருக்கு. மறுபடியும் சரஸ்வதி தான் உன் ஒய்ஃப்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிருக்கு. மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க, சந்தோஷம் பண்ணு பாத்துக்கலாம். இல்லடா, இது எனக்கு பிடிக்கல. சாமியோட வாக்கை விட எங்க அம்மாவுடைய சபதம் தான்டா எனக்கு முக்கியம். ஏப்பா இதெல்லாம் தப்புப்பா. நீ சாமி பேசுச்சின்னு சொன்னப்ப கூட நான் நம்பல. ஆனா இப்ப பாரு, உன் கைக்கே பூ வர வச்சிருக்குன்னு என்ன அர்த்தம்? சாமி சரஸ்வதியை தான் உனக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். சாமியோட ஆணையை மீறாத சொல்லிட்டேன். இல்லடா, அதெல்லாம் என்னால் முடியாது. எங்க அம்மாவுடைய ஆசை தான்டா எனக்கு முக்கியம். இனிமே நான் சரஸ்வதி பத்தின பேச்சு எடுக்க போறதில்ல, அவளை நினைச்சு கூட பார்க்க போறதில்ல. போடா. அடடா, இவனே வேணான்னு சொல்லியும் சாமி அந்த பூவை அவனை அறியாம சரஸ்வதி கிட்ட சேர்த்துருச்சே. உண்மையிலேயே பவர்ஃபுல் சாமி தான், அதே நேரத்துல பிரில்லியன்ட்டும் கூட. இந்த பூ சரஸ்வதி கிட்ட போனதை இவங்கிட்ட இப்ப சொல்லக்கூடாது. இவங்க லவ் ஜெயிக்குமே, அப்பதான் சொல்லணும். எப்படியாவது இவங்களை சேர்த்து வை சாமி. போலாமாப்பா? போலாம். இந்தடா. கரெக்டா விருது வழங்குற விழாவுக்கு முதல் நாள்ல இருந்தே எங்க எக்ஸிகியூட்டிவ் உங்களை ஃபாலோ பண்ணுவாரு. புரோட்டோகால் படி எங்க ஆளுங்க வந்து உங்களை விழா மேடைக்கு கூட்டிட்டு போவாங்க. அப்ப நான் வரேங்க மேடம். வாங்க சார். ஃபங்க்ஷன் அன்னைக்கு நாங்க கார் அனுப்புறோம், அதுல நீங்க வந்துருங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, நாங்க எங்க வழியிலே வந்துருவோம். அதுல கோதையோட நம்பர் இருக்கு, கூடவே என் ஃபோன் நம்பர் எழுதியிருக்கேன். ஏதாவது தகவல் வேணும்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ சார். நான் வரேங்க. வண்டி எடுப்பா. அடடே, வாங்க மேடம். என்ன திடீர்னு வீடு தேடி? அது வந்து கோதை அம்மாவை. அப்பா, வந்தவங்கள உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுங்களேன்ப்பா. வாங்க வாங்க. உள்ள வாங்க. பரவாயில்லையே, வீட்டை ரொம்ப நீட்டா வச்சிருக்கீங்க. கொஞ்சம் பெரிய பேலஸ் மாதிரி வீடா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் இதுவும் நீட்டா அழகா தான் இருக்கு. எல்லாம் அம்மாவுடைய மெயின்டெனன்ஸ் தான். நைஸ். உங்களை, உங்க ஃபேக்டரிய எல்லாத்தையும் பிளசன்டபிளா வச்சிருக்க மாதிரி வீட்டையும் உங்க அம்மா பெர்ஃபெக்டா தான் வச்சிருக்காங்க. வெரி நைஸ். உட்காருங்க. நான் வந்தது உங்களை ஆனர் பண்றதுக்காக, அதுதான் முக்கியம். அதை முதல்ல பண்ணிடுறேன். இந்தாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாங்கிக்கோங்க. எதுக்கு? உங்களுக்கு பெஸ்ட் ஆண்டர்பிரினர் அவார்ட் கிடைச்சிருக்குன்னு நியூஸ்ல பார்த்தேன். சம்மந்தம் நடந்ததோ இல்லையோ, நீங்க எனக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்டு, வாழ்த்துறது முக்கியம் இல்லையா? அதான் நேர்ல விஷ் பண்ணலான்னு வந்தேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ.
கொடுங்கம்மா மேடம் இப்பவாவது உட்காருங்க வாங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? நோ 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 ஃபார்மாலிட்டிஸ். நான் டைம்க்கு மட்டும்தான் ஏதாவது சாப்பிடுவேன், ஸோ வேண்டாம். அதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்துட்டு எதுவும் சாப்பிடாம போனா எப்படி? சரி, குடிக்க வேணும்னா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வர சொல்லுங்க. அம்மாடி சார். ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டாமா. சரிங்க சார். வாங்க உட்காருங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பெருந்தன்மை தாங்க. சம்பந்தம் பேச வந்தோம், நடக்காம போச்சு. சரின்னு நாங்களும் வந்துட்டோம். நீங்களும் ஏதோ வருத்தத்தில் இருப்பீங்கன்னு தான் நாங்களும் நினைச்சோம். ஆனா நீங்க வீடு தேடி வந்து பாராட்டுவீங்கன்னு நினைச்சே பார்க்கலங்க. உண்மையிலேயே இது ரொம்ப பெரிய மனுஷத்தனம் தாங்க. இதுல என்ன சார் இருக்கு? பொண்ணு ஆசைப்பட்டா அப்ரோச் பண்ணோம், உங்களுக்கு ஒத்து வரல, அது நடக்காம போயிடுச்சு. எனக்கும் கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு தான். சோ வாட், அதுல இருந்து வெளியில வந்துட வேண்டியதுதான். இதான் பெரிய மனுஷத்தனம் இல்ல கோதை? மேடம், இதுல என்னங்க இருக்கு? எங்களுக்கு உங்க ஃபேமிலியை பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் எங்க ஃபேமிலியை பிடிக்க வேண்டாமா? ஒவ்வொருத்தரோட விருப்பமும் முக்கியம் இல்லையா? என்ன வசுந்தரா கொஞ்சம் டல்லா இருந்தா, 2 நாள் பேசி சரி பண்ணியாச்சு. இதெல்லாம் பெருசு பண்ண முடியுமா? வசுந்தரா தான் இந்த நியூஸை டிவியில பார்த்தா ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டா. அவ சொன்னதும் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம கிட்ட சம்மந்தம் பேச வந்தவங்க இவ்ளோ பெரிய அவார்டு வாங்குறாங்க, ரொம்ப பெருமையாச்சேன்னு சொன்னேன். வசுந்தரா தான் இது ரொம்ப முக்கியமான அவார்டுமா, நேர்ல போய் விஷ் பண்ணிட்டு வாங்கன்னு என்கிட்ட சொல்லி அனுப்பி வச்சா. தெரியுமா, உங்க பொண்ணு குணம் தான் தங்கமாச்சே இல்லடா கார்த்தி? இல்ல கோதை, நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். எங்க ஃபேமிலி சார்பா நானும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் விஷ் பண்றது உங்க அம்மாக்கு மட்டும் இல்ல தமிழ், உங்க மொத்த குடும்பமும் தானே இண்டஸ்ட்ரிக்கு உழைச்சிருக்கீங்க. அதுக்கு நீங்களும் தானே காரணம். தமிழ், கார்த்திக், நடேசன் சார், உங்க எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. நாங்க கூட வீட்டில் பேசிட்டு இருந்தோம் மேடம். சொன்ன நம்ப மாட்டீங்க, உங்க பொண்ணை பார்த்துட்டு வந்த பிற்பாடு தான் நமக்கு இந்த அவார்டே கிடைச்சிருக்குன்னு பேசிட்டு இருந்தோம். இல்ல கோதை? ஓ ரியலி? தட்ஸ் நைஸ். கொஞ்சம் எனக்கு கூட இது தோணுச்சு. பொண்ணுகிட்ட சொன்னேன், பரவாயில்ல நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போன ராசி இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கேன்னு. ஒருவேளை இந்த சம்மந்தம் நடந்திருந்தா அது என் பொண்ணோட ராசின்னு சொல்லியிருக்கலாம். அதான் நடக்கலையே. அதனால இப்படியெல்லாம் நினைக்க கூடாதுன்னு இருந்தேன். இப்போ உங்க வாயால அதை கேட்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனிவே, நீங்களும் இப்படி நினைச்சீங்கன்னு சொன்னா என் பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுவா. நான் கிளம்புறேன். மறந்தே போயிட்டேன், பர்சனலா உங்களுக்கு தர சொல்லி என் பொண்ணு ஒரு gift கொடுத்து அனுப்பியிருக்கா. இந்தாங்க.
கொத அது என்னன்னு பிரிச்சு பாத்துரு. என்ன கிஃப்ட்னு தெரிஞ்சாதான் நம்ம ஸ்பெஷலா தேங்க்ஸ் சொல்ல முடியும். என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிச்சயம் இந்த தடவை பாஸ் ஆயிடுவா. நீ வேணா பாரு. அப்பா, நான் உங்க மடியில படுத்துக்கலாமா? தாராளமா வா. வா.